ஹாய் ஆல். இன்னைக்கு டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். இன்னைக்கு வந்து நான் பாஸ்ட் 2-3 டேஸில் நடந்த இம்பார்ட்டண்ட் ஈவெண்ட்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஆஸ் யூஷுவல் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ரெண்டுலேயுமே நான் கொடுத்துருக்கேன். ஸோ டெலகிராம் குரூப்பில் போய் நீங்கள் இந்த பிபிடியோட பிடிஎஃப் வெர்ஷனை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ 2 ஸ்லைடாக இருக்கிறதுனால நான் இங்கிலீஷ் வச்சு உங்களுக்கு தமிழ் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ March 8 வந்து இன்டர்நேஷ்னல் விமன் டே. ஸோ அதுக்கு சீஃப் மினிஸ்டர் வந்து சில அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தாரு. அதை பற்றி நம்ம என்னென்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஐடி கார்டு ஃபார் 1000 விமன் செல்ஃப் ஹெல்ப் குரூப் மெம்பர்ஸ். அதாவது எதுக்கு அப்படின்னா பஸ்ஸில் வந்து அதாவது கவர்மெண்ட் பஸ்ஸில் வந்து 20 kg கூட்ஸ் வரைக்குமே அவங்க ஃப்ரீயாக எடுத்துகிட்டு போகிறதுக்கான ஒரு ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. இந்த ஐடி கார்டு வச்சு அவங்களால 25 kg வரைக்கும் கூட்ஸை ஃப்ரீயாக எடுத்துகிட்டு போக முடியும் கவர்மெண்ட் பஸ்ஸில். ஓகேங்களா? பிகாஸ் நம்ம ஏதாச்சும் எடுத்துகிட்டு போகிற திங்ஸ் எடுத்துகிட்டு போகிற லக்கேஜ் மாதிரி ரொம்ப பெருசாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருந்தால் அதுவும் கமர்ஷியல் பர்பஸ்க்கெல்லாம் எடுத்துகிட்டு போகிறாங்கன்னா அதுக்கும் தனியாக டிக்கெட் போடுவாங்க. ஸோ விமனோட எம்பவர்மெண்ட்டுக்காக விமன்ஸ் டே அன்னைக்கு இதை ஒன்று சொல்லியிருப்பாங்க. அடுத்தது தோழி ஹாஸ்டல்ஸ் ஃபார் விமன் இன் 9 district. இது வந்து விமனுக்கான ஹாஸ்டல் 9 districtல ஆரம்பிக்க போகிறாங்க. ஓகேங்களா? அடுத்து பிங்க் ஆட்டோ ரிக்ஷாஸ் ஃபார் விமன் 100 விமன் பெனிஃபிஷரிஸ். ஸோ 100 விமனுக்கு 1 lakh rupees வர்த்தான ஒரு ஆட்டோ பிங்க் ஆட்டோ ரிக்ஷா வந்து கொடுக்க போகிறாங்க. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் தான் விமன்ஸ் டே அன்னைக்கு சீஃப் மினிஸ்டர் கொடுத்த ஒரு இம்பார்ட்டண்ட்டான அனௌன்ஸ்மெண்ட். ஓகேங்களா? ஸோ தோழிங்கிறது உங்களுக்கு ஹாஸ்டல், அது மைண்ட் வச்சுக்கோங்க. மேபி இந்த வேர்டு எது ரிலேட்டட்னு கேட்கலாம். நம்மளுக்கு பார்த்தா தெரியும் விமன் ரிலேட்டட்னு, பட் ஹாஸ்டல் ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் கரண்ட் அஃபேர் என்னன்னா, இந்தியா வின்ஸ் தி ஏஷியன் விமன் கபடி சாம்பியன்ஷிப் 2025. ஸோ இது வரைக்கும் 6 எடிஷன்ஸ் நடந்திருக்கும் ஏஷியன்ஸ் விமன் கபடி சாம்பியன்ஷிப். ஸோ அந்த 6 டைமில் 5 டைம்ஸ் ஜெயிச்சது யாருன்னா இந்தியா தான். ஓகேங்களா? ஸோ இந்த 2025லேயும் ஜெயிச்சது இந்தியா தான். யாரை வின் பண்ணியிருப்பாங்க? ஆப்போசிட்டாக இருந்தது யாருன்னா ஈரான். ஓகேங்களா? ஸோ சாம்பியன்ஷிப் வாங்கியிருக்காங்க. எங்கே? டெஹ்ரானில் தான் 2 டைம் நடந்திருக்கும் இந்த சாம்பியன்ஷிப் லீக். பார்த்தீங்க அப்படின்னா டெஹ்ரானில் 2 டைம் நடந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் தான் இதில் இருக்கிற டீட்டெயில்ஸ். ஸோ இந்த டைம் யார் ஜெயிச்சான்னு கூட மேபி கொஸ்டின்ஸ் கேட்கலாம். சில டைம் ஸ்போர்ட்ஸ்லேருந்து கேட்குறாங்க. ஸோ இந்தியா தான் ஜெயிச்சிருக்காங்க. ஓகேங்களா? ஏஷியன் விமென்ஸ் கபடி சாம்பியன்ஷிப் இது வரைக்கும் இந்தியா 5 டைம் ஜெயிச்சிருக்காங்க. மொத்தமாக 6 டைம் நடந்திருக்கு. ஓகே. அடுத்தது டெரகோட்டா இயர்லோப். இது வந்து காதில் போடுற இயரிங் மாதிரி ஒரு பழைய காலத்துல யூஸ் பண்ண ஒரு ஜுவல். டெரகோட்டா இந்த மண்ணுல இருந்து இப்போ எப்படி நம்ம பானையெல்லாம் செய்கிறோம் அந்த மெட்டீரியல்ல இதை பண்ணியிருக்காங்க. இது எங்க எக்ஸ்கவேட் பண்ணியிருக்காங்கன்னா வெம்பக்கோட்டை விருதுநகர் டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து எக்ஸ்கவேட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? இது ஏன் இம்பார்ட்டன்ட் அப்படின்னா இது வந்து ஃபுல்லா கிடைச்சிருக்கு. அந்த ஜுவல் ஃபுல்லாவே உங்களுக்கு கிடைச்சிருக்கு. இதுக்கு முன்னாடி புரோக்கன் பீசஸ் தான் மோஸ்டா கிடைச்சிட்டு இருந்துச்சு. அதே மாதிரி பேங்கிள்ஸும் நிறைய புரோக்கன் பேங்கிள்ஸ் தான் கிடைச்சிது. ஆனா இது வந்து உங்களுக்கு ஃபுல்லாமே அந்த அதோட ஃபுல் ஸ்ட்ரக்சராக நம்மளுக்கு தெரியுது. ஸோ அதனாலதான் இது நியூஸ் பேப்பர்ல வந்துருந்துச்சு. அது போக மினிஸ்ட்ரியும் வந்து எக்ஸ் பிளாட்ஃபார்ம்ல வந்து இதை பத்தி போட்டிருப்பாரு. ஸோ கவர்மெண்ட்ல இருந்து ஒருத்தவங்க வந்து இதை பத்தி பேசியிருக்கனால மேபி எக்ஸாம்பிள் ரிஃப்ளெக்ட் ஆகலாம். அதனாலதான் நம்ம இதை பத்தி பாக்குறோம். ஓகேங்களா? ஸோ 3rd phase எக்ஸ்கவேஷன்ல இது நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. எதனால ஆனதுன்னா டெரகோட்டா. ஓகேங்களா? அடுத்தது 8th எக்கனாமிக் சென்சஸ் 2025 to 2026. ஸோ எக்கனாமிக் சென்சஸ் வந்து 5 வருஷத்துக்கு ஒருக்கா நடக்கும். ஓகேங்களா? இதுக்கு முன்னாடி 7th நடந்ததுல வெஸ்ட் பெங்கால் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஓகேங்களா? இது வந்து நேஷனல் லெவல்ல நடக்கும். ஒவ்வொரு ஸ்டேட்டும் இதுக்கான ஒர்க் ஃபோர்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க. ஃப்ரேம் ஒர்க் வந்து ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க. பட் இது நடத்துறது யாருன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் நடத்துறாங்க. ஸோ இது வந்து 8th டைம் நடக்குது. இதுக்கு முன்னாடி நடந்த 7th எடிஷன்ல பாத்தீங்க அப்படின்னா வெஸ்ட் பெங்கால் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணலன்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அப்ப நம்ம இதுக்கு முன்னாடி நடந்தது என்ன அப்படின்னா 6th எடிஷன் தான் நடந்திருக்கும். ஸோ அந்த 6th எடிஷனோட தமிழ்நாடு ரிலேட்டடான டேட்டா என்னன்னு பார்க்கலாம். தமிழ்நாடு தான் அதிகமான எம்ப்ளாய்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. அதாவது 8.91%. இப்போ 100 பேர் உங்களுக்கு இந்தியாவில் வேலை செய்கிறாங்கன்னா அதில் அப்ராக்சிமேட்டாக 8 பேர் இல்லை 9 பேர் தமிழ்நாட்டில் தான் வேலை செய்கிறாங்க. அந்த மாதிரி அதிகமான எம்ப்ளாய்மெண்ட் கொடுத்துருக்கு. அதே மாதிரி மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் லார்ஜர் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்
இருக்கிற எல்லா ஸ்டேட்லேயுமே சேர்த்து எந்த ஸ்டேட்டில் அதிகமான பெரிய பெரிய கம்பெனிஸ் இருக்குன்னா தமிழ்நாட்டில் தான் இருக்குது. ஓகேங்களா? அதே மாதிரி விமன் ஓப்பன் பண்ண கம்பெனிஸ் எங்கே அதிகமாக இருக்குன்னா அதுவுமே தமிழ்நாட்டில் தான் அதிகமாக இருக்குது. ஓகேங்களா? ஏன் நம்ம 7th டேட்டா பார்க்கல அப்படின்னா வெஸ்ட் பெங்கால் வந்து அதில் பார்ட்டிசிபேட் பண்ணல. ஸோ நம்ம எல்லா ஸ்டேட்டும் பார்ட்டிசிபேட் பண்ணதுலேருந்து தான் டேட்டா ப்ராப்பராக எடுக்க முடியும். அதே மாதிரி 8th சென்சஸ் ஏன் எடுக்கலன்னா இனிமேல் தான் எடுக்க போகிறாங்க. இந்த வருஷம் டிசம்பர் வரைக்கும் இந்த ஒர்க் போகும். ஒவ்வொரு ஸ்டேட்டும் இதுக்கான ஒர்க் ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ தமிழ்நாடு இந்த ஒர்க் ஆரம்பிச்சிருக்காங்க. அதனால இதோட ரிப்போர்ட் அடுத்த வருஷம் தான் வரும். ஸோ இதுக்கு முன்னாடி இருந்த ஃபுல் ரிப்போர்ட்டோட டேட்டா நம்ம எடுத்துருக்கோம். இதை நீங்கள் வந்து மெயின்ஸில் எங்கேயாச்சும் எம்ப்ளாய்மெண்ட் ரிலேட்டடாக இல்லை விமன் எம்பவர்மெண்ட் ரிலேட்டடாக எழுதும் போது கூட நீங்கள் இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா மேபி இதுல இருந்து கூட கொஸ்டின் கேட்க சான்ஸ் இருக்கு. சில டைம் டஃப் பண்ணணும்னு நினைச்சாங்கன்னா மேபி கேட்கலாம். ஓகே, அடுத்தது இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் காமிக் லைப்ரரி. காமிக்னா நம்மளுக்கு தெரியும் இல்லைங்களா, அந்த அனிமேஷன் புக் மாதிரி இருக்கும், ஸ்டோரி புக்ஸ் இது மாதிரிலாம் இருக்கு. ஸோ சில்ட்ரன் படிப்பாங்க. ஸோ அதெல்லாம் தான் காமிக் புக்ஸ். அதுக்குன்னே இந்தியாவில் ஃபர்ஸ்ட் ஒரு லைப்ரரி ஓப்பன் பண்ணியிருக்காங்க. எங்கன்னா விருதுநகர் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்க ராஜபாளையம்ங்கிற ஊரில் வந்து இது வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா விமன் லைப்ரரிக்கு பக்கத்துலேயே ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ தட் அந்த லைப்ரரிக்கு வர விமன் வந்து அவங்க பசங்களை இந்த லைப்ரரியில் விட்டுட்டு போக முடியும். மீன் எப்படி சொல்லலாம், அந்த குழந்தைங்களுக்கு அந்த ஹேபிட்டை வந்து பழக்கப்படுத்த முடியும்னு ரெண்டுமே கிட்ட கிட்ட இருக்க பில்டிங்கில் வச்சுருக்காங்க. ஓகேங்களா? இது வந்து ஃபர்ஸ்ட் ஹாலாக இருந்துச்சு. அதை வந்து காமிக் லைப்ரரியாக மாற்றிருக்காங்க. இங்கிலீஷ் தமிழ் 2 லாங்குவேஜ்லேயுமே அங்கே புக்ஸ் வச்சுருக்காங்க. ஓகேங்களா? அது போக அங்கே வேற என்னெல்லாம் ஃபீச்சர்ஸ் இருக்குன்னா டிராயிங் பண்ணுறதுக்கான இடம் அங்கே இருக்குது, திங்ஸ் எல்லாம் அங்கே இருக்குது. அது போக டிஜிட்டல் காமிக் புக்ஸுமே நிறைய வச்சுருக்காங்க. 4 கம்ப்யூட்டரில் 40,000 டிஜிட்டல் புக்ஸ் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் இந்த கான்செப்ட். கண்டிப்பாக உங்களுக்கு இதுதான் இம்பார்ட்டன்ட். இதுல தான் மேபி கேட்பாங்க. எந்த லாங்குவேஜில் இருக்குன்னு மேபி கேட்கலாம். ஸோ இந்தியாவிலேயே ஃபர்ஸ்ட் காமிக் புக்ஸுக்குன்னு லைப்ரரி கொண்டு வந்தது தமிழ்நாடு தான். தமிழ்நாட்டில் எங்கே அப்படின்னா விருதுநகர் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்க ராஜபாளையம்ல. அங்கே வந்து டிஜிட்டல் புக்ஸும் இருக்கு, டிராயிங் பண்ணுறதுக்கான ஃபெசிலிட்டிஸும் இருக்கு. அது போக இங்கிலீஷ் அண்ட் தமிழ் புக்ஸ் 2 லாங்குவேஜ்லேயும் புக்ஸ் வச்சுருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதோட நம்மளோட டிஎன்பிசிக்கு வேணுங்கிற அந்த ப்ரிலிம்ஸ் பேஸ்டான கரண்ட் அஃபேர்ஸ், நான் இது எல்லாமே ஃபேக்சுவலாக இருக்க கரண்ட் அஃபேர்ஸ் தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ டெய்லியுமே நீங்கள் வந்து 5 மினிட்ஸ் ஆகும், 10 மினிட்ஸ் அந்த சின்ன டைமில் நீங்கள் இதை பிரேக் டைமில் இதை பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம் தான் நான் டெய்லி அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இதோட நோட்ஸ் வந்து உங்களுக்கு நான் கீழே டெலகிராம் சேனலில் லிங்க் கொடுத்துருக்கேன், அதில் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.